கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற பதிவிலே தானியேலுடைய 70 வாரத்தின் பிரகாரம் எப்படியாக ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் இந்த கடைசி நாட்களிலே எப்படியாக நிறைவேற்றப்பட்டது என்பதை பற்றி பார்த்தோம். இன்னும் எலியா மோசே வரவில்லை, கிறிஸ்து வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கடைசி நாட்களிலே எல்லாம் முடிந்து விட்டது என்பதை பற்றி தேவன் உரைக்கப்பட்ட வார்த்தையாகிய இந்த 3வது வேதாகமத்துக்குள் இருந்து தானியேலில் விடப்பட்ட கடைசி பாகமாகிய அந்த 3 ஆண்டுகள் எப்படியாக முடிந்தது, மோசே எலியாவோட ஊழியம் எப்படியாக இருந்தது, அவர்கள் இருவர் அல்ல, எலியாவோட ஆவி எலிசாக்குள்ளே இருந்தது போலவே மோசோட ஆவியும் எலியாவோட ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் பிரண்ணாம்குள்ளே வாசம் செய்து எப்படியாக தேவன் அந்த 3 ஆண்டுகள் யூதல் செல்ல வேண்டிய ஊழியத்தை முடித்தார் என்பதை பற்றி கர்த்தர் காணும்படி கிருபை செய்தார். அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வெளியிலே மறுபடியுமாக கர்த்தர் உங்களிடத்திலே ஒரு பதிவை பதியும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 12வது அதிகாரம் 41 42 நான் வாசிக்கிறேன். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்களின் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே இந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியோரோடு எழுந்து நின்று இஸ்ரவேல் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த ஜனங்களை ஒரு புறஜாதியார்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே குற்றம் சுமத்துகின்றார்கள். பாருங்கள், தேவனையே எதிர்பார்த்து கொண்டிருந்த தேவனுடைய சொந்த ஜனங்கள், அவர்களுக்கு தான் தேவன் அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் நியாயாதிபதிகளாகவும் சொப்பனக்காரர்களாகவும் ராஜாக்களாகவும் இப்படியாக தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் மூலியமாக அவர்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களையே குற்றப்படுத்துவதற்காக நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு எதிராக குற்றப்படுத்துவதற்காக புறஜாதியாகிய நினிவே பட்டணத்தார்களும் சேபா நாட்டு இளவரசியும் பாருங்கள் அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே எழும்பி நின்று இவர்களுக்கு விரோதமாக குற்றம் சுமத்துவாள் என்று இயேசு கிறிஸ்து முதல் வரிகளே வருகின்ற பொழுது யூதரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கிறிஸ்துக்குள்ளிருந்து வெளிவர காரணமாக இருந்தார்கள்? அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் இப்பொழுது பார்க்கலாம். தேவன் எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட நபரை தான் தேவன் தெரிந்து கொள்கின்றார். தான் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அந்த மனிதனை அக்னி ஸ்தம்பத்தின் மூலியமாகவும் மேகஸ்தம்பத்தின் மூலியமாகவும் சில விதமான அடையாளத்தின் மூலியமாகவும் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து எல்லா ஜனங்கள் மத்தியிலிருந்தும் அவரை பிரித்தெடுத்து தன்மையாக கொண்டு வந்து தனியாக வாழ வைத்து கர்த்தர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து அவர்களை மீட்டுக் கொள்கிறார். இதுதான் கர்த்தருடைய வழிமுறையாக இருக்கிறது. அதே போல இன்றும் அவர் அதை தான் செய்கின்றார். இன்றைக்கு நாம் இந்த பூமியில் வாழுகின்ற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அந்த அக்னி ஸ்தம்பத்தின் கீழாக வர வேண்டும். அக்னி ஸ்தம்பத்தை நீங்கள் காண வேண்டும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை கொடுக்கப்பட்ட பசுத்தாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. பசுத்தாவை என்பது என்ன? குதிப்பதா, கத்துவதா, கதறுவதா, அன்னை பாஷையை பேசுவதா? இல்லவே இல்லையே. பசுத்தாவி என்பது என்ன? அது தேவனுடைய ஆவி.
பேதுருக்குள்ளே தேவன் பரலோகத்திலிருந்து பசுத்தாவியை பேதுரு பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்நிய பாஷை பேசவில்லை. அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து என்று கர்த்தருக்கு முன்பாக சாட்சி பகர்ந்தான். தேவன் அவனிடத்தில் உடனடியாக, ரத்தமும் மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தலை, என் பரலோகத்திற்கு என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த சபை இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், இதோ பரலோகத்தின் திருவுக்கோலை தருகிறேன். வெளிப்பாடுதான் இன்னைக்கு பரலோகத்தின் திருவுக்கோள். பசுத்தாவி என்பது என்ன? அது தேவனுடைய ஆவி. அன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்று, அன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை யார் என்று விசுவாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி என்பது என்னவாக இருக்கிறது? 6வது புலனாக இருக்கிறது. 5 புலன்கள் மூலியமாக பூமியிலே நீங்கள் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. ஆனால் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் 6வது புலனாகிய விசுவாசமாகிய பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் பரலோகம் செல்ல முடியும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக தேவன் தான் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் எப்படி ஒரு தனிப்பட்ட நபரை தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே அவருடைய பாகமாக ஒருவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் மோசையைப் போல, பேதுரை போல, பவுலை போல அவன் ஒரு அக்னிஸ்தம்பத்தின் கீழாக அவன் நடக்க வேண்டும். அக்னிஸ்தம்பத்தினோட பிம்பங்கள் அவன் மேலே பட வேண்டும். பாருங்கள், ஒரு காரியத்தில் நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியின் தலைப்பு அவிசுவாசம்தான் பாவம். இந்த அவிசுவாசத்தின் மூலியமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதலித்தார்கள். ஆனால் புறஜாதிகளாக இருந்த நினிவே பட்டணத்தாரும் தென்தேசத்து ராணியாகிய சேபா நாட்டு ராணியும் அவர்கள் இருவர்களும் விசுவாசித்தார்கள். அவிசுவாசம் படவில்லை. அப்படி விசுவாசிப்பதனால தான், இவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பதனால தான் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தாரும் சேபா நாட்டு ராணியும் இந்த யூத ஜனங்களை, இஸ்ரவேலரை நியாயத்தீர்ப்பு நாளிலே குற்றப்படுத்துவார் என்று தேவன் சொல்கின்றார். ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்தார்கள், யூதர்களோ அவ்விசுவாசித்தார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த 3வது வேதகமாகி உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்தும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் சில காரியங்களை நாம் பார்ப்போம். இப்பொழுது ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். அவிசுவாசமாகிய பாவம், த சின் ஆஃப் அன்பிலீவ். வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் 58வது ஆண்டு 5வது மாதம் 17ஆம் தேதி மாலையில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில் 9வது பேராவை நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு மனிதனை எப்படி தெரிந்து கொள்கிறார்? இன்னைக்கு எல்லோருமே நான் கிறிஸ்துவன், நான் தான் மனவாட்டி, ஆர்சிக்கார மனவாட்டி என்றான், பெண்டிகாஸ்டுக்கார மனவாட்டி என்றான், சிஎஸ்சிக்கார மனவாட்டி என்றான், என்டம் சர்ச்சுக்காரனும் மனவாட்டி என்றான். அப்போ யார் தான் மனவாட்டி? சிலை வச்சு கும்பிட்றான் மனவாட்டி என்றான். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது யார் தான் மனவாட்டி? தேவனாலே முன் குறிக்கப்படுகிறவன் தான் மனவாட்டி. நீங்கள் இயேசு என்னும் சபைக்குள்ள, கிறிஸ்து என்னும் சபைக்குள்ள சேர்க்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்து என்னும் சபைக்குள்ள பிறக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனாலேயே கிறிஸ்துவுடைய சபைக்குள்ளே தேவன் உங்களை பிறக்க வைத்திருக்க வேண்டும். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சரீரத்திலே நீங்கள் ஒரு பாகமாக ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்து என்னும் சபையிலே நீங்கள் பிறக்க முடியும். கிறிஸ்துவோட பாகமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் தேவன் இந்த கடைசி நாட்களிலே 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது தன்னுடைய பாகத்தை மாத்திரமே மீட்டுக் கொள்கின்றார். பாருங்கள், உதாரணமாக அவர் செய்தியிலே பேசியிருக்கின்றார். சீனா பகுதிகளிலே ட்ரை கிளீனிங் கடைக்கு செல்வோம் என்றால் அங்கே துணி கொடுக்கின்ற பொழுது அந்த சலவை தொழிலாளி ஒரு பேப்பர் எடுத்து 2ஆக கிழித்து ஒரு பாகத்தை அவர் வைத்துக் கொள்வார், இன்னொரு பாகத்தை அந்த துணி கொடுத்தவரிடம் கொடுத்து விடுவார். பிறகு அந்த துணியை நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் அந்த பேப்பர் கிழிக்கப்பட்ட அந்த பாகத்தை, பாதி பாகத்தை கொண்டு வந்து அவரிடத்தில் தர வேண்டும். அப்படி தருகின்ற பொழுது அவர் வைத்திருக்கிற பேப்பரில் 2ம்
ஒன்றாக இணைக்கப்படும் என்றால் அப்பொழுதுதான் நீங்கள் துணி பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய சரீரத்திலிருந்து பிக்கப்பட்ட பாகமாக இந்த பூமியில யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தேவன் இரண்டாம் வருகையிலே அவர் வெளிப்பட்டு தன்னுடைய பாகமாக்கி அந்த பாகத்தை மீட்டுக் கொள்கின்றார். அப்ப தேவனுடைய சரீரத்திலிருந்து பிக்கப்படாத எந்த பாகத்தையுமே தேவன் சேர்த்து கொள்ள மாட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு நான் தான் மனவாட்டி, நீ தான் மனவாட்டி என்று ஜனங்கள் இன்றைக்கு மார்பை தட்டி கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருக்கு விரோதமான சபை ஸ்தாபன கோட்பாடுகளை புகுந்துக்கிட்டு தனக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்ற வார்த்தைகளை அவர்கள் மறுதளித்து விடுகிறார்கள். அப்படியாக இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் மனவாட்டின்னு சொல்ல முடியும்? பாருங்கள், கர்த்தருடைய சரீரத்திலிருந்து பிக்கப்பட்ட அந்த பாகம்தான் இன்றைக்கு மனவாட்டி. அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை விடுகின்ற பொழுது ஈட்டியானது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள பாய்கின்ற பொழுது முதலாம் ஆதாமுக்குள்ளிருந்து எப்படி ஏவாள் பிரிக்கப்பட்டாரோ அதே போல இரண்டாம் ஆதாமுக்குள்ளிருந்து முதலில் தண்ணீர், இரண்டாவது ரத்தம், மூன்றாவது ஜீவனாக கல்வாரி சிலுவையிலே ஈட்டி பாய்கின்ற பொழுது மனவாட்டி அங்கே பிரிக்கப்படுகின்றாள். இயேசு கிறிஸ்து இருக்கின்ற பொழுதும் அவர் பிரசங்கம் செய்கின்ற பொழுதும் அவர் பேதுருவிலிருந்து மீன்களை பிடிக்கின்ற பொழுதும் மனவாட்டி இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருந்தால். கல்வாரி சிலுவையில தான் மனவாட்டி இயேசு கிறிஸ்துக்குள்ளிருந்து பிரிக்கப்படுகின்றாள். அப்படிப்பட்ட பிரிக்கப்பட்ட வந்த அந்த மனவாட்டியோ சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே மாட்டிக்கொண்டாள். நிசியா சங்கத்திலே விழுந்து போய்விட்டாள். மறுபடியுமாக அந்த பாகத்தை மீட்டுக் கொள்வதுதான் தேவன் இரண்டாம் வருகையிலே வருகின்ற பொழுது அந்த சரீரத்திலிருந்து பிக்கப்பட்ட பாகத்தை தான் அவர் மீட்டுக்கொள்ள வருகின்றார். அப்படி மீட்டுக்கொள்ள வருகின்ற பொழுது அந்த பிக்கப்பட்ட பாகம்தான் இவரை அடையாளம் கண்டு கொள்ளும். மற்ற எந்த பாகமும் பாருங்கள் இவரை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டாது. தேவனுடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்த அந்த பாகம்தான், அந்த பாகத்தை மாத்திரம்தான் தேவன் மீட்டுக்கொள்கின்றார். மற்ற ஜனங்களுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காண வேண்டும் என்றால் அவன் அக்னி ஸ்தம்பத்தின் கீழே இருக்க வேண்டும். அவன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அவன் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டிருக்க வேண்டும். முதல் வருகையிலே வருகின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லோருமே மெசியாவை கண்டு கொள்ளவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் முதல் வருகையிலே வருகின்ற பொழுது யார் யார் இயேசுவை கிறிஸ்து என்று கண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் முன் குறித்து வைத்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் பேதுருவாக, சமாரிய பெண்ணாக, நாத்தான்வேலாக, பிலிப்பாக நின்று கொண்டு அவரை கண்டு கொண்டார்கள். ஆனால் இரவும் பகலுமாக ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி தோரா என்ன சொல்லக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை எடுத்து வாசித்துக் கொண்டு இரவு பகலுமா நின்று கொண்டிருந்த ஆசிரியர்கள் அவரை பெயல்செபூல் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பாகம் மாத்திரமே அவரை கிறிஸ்து என்று விசுவாசித்தது. அதே போல இரண்டாம் வருகையிலே வருகின்ற பொழுதும் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்திருந்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு அவரை காண முடியும். அப்படி காண்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் ஆறாவது பூரணை பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் விசுவாசத்துக்குள்ளே வருகின்றார்கள். மற்ற பிள்ளைகளோ அவ்விசுவாசமாகிய பாவத்துக்குள்ளே செல்கின்றார்கள். விசுவாசிக்காத ஒருவன் நித்திய ஜீவனை இழக்கின்றான், விசுவாசித்தவனோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் கர்த்தர் எப்படிப்பட்ட தன்னுடைய காட்சியை அவர்கள் காணும்படியாக வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். 9வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். வனாந்தரத்தின் பின்புறத்தில் மோசே சந்தித்தது போல மனிதன் தேவனை சந்திக்க கூடியதான அந்த சிறிய பசுத்தமான ஸ்தலம் 40 வருடம் அருமையான பள்ளி படிப்புக்கு பிறகு இருப்பதிலேயே கொடுக்க முடிதலேயே மிக பெரிய பட்டத்தை பெற்றவனாய், தன்னுடைய ஸ்தானத்தை ஒரு இரட்சகன் என்றும் எபிரெயன் என்றும் அறிந்தவனாய், தேவன் தன்னை அந்த கட்டளைக்கு அழைத்தார் என்பதை அறிந்தவனாய் இருந்தான். இருந்த போதிலும் அவனுடைய 40 வருட தேவனை பற்றின படிப்பு அவனுக்கு போதித்ததை காட்டிலும் அந்த எரிகிற முட்செடியின் பிரசன்னத்தில் 5 நிமிடத்தில் அவன் தேவனை பற்றிய மிக அதிகமாக அறிந்து கொண்டான். அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தான். பாருங்கள், மோசே எப்படிப்பட்ட ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக அவன் எபிரெயனாக நின்று கொண்டு அவன் படித்த சில விதமான பட்டங்களாக இருந்தாலும்
அது எல்லாத்தையும் பாருங்கள். தேவன் முச்சடியிலே எரிகின்ற அக்னிஸ்தம்பத்தை பார்க்கின்ற பொழுது அவன் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடை காட்டிலும் படிப்பின் ஞானம் அவனுக்கு இவர்தான் கர்த்தர் என்று அவனால் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தேவன் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். பாருங்கள், அவர் மிக ராஜாவாய் இருந்தார். அநேக விதமான மொழிகளை தெரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாட்டை ஆளக்கூடிய திறமையாக இருந்தார். ஆனால் தேவன் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டு அக்னி ஸ்தம்பத்தில் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அதேதான். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க களத்திற்கு செல்லும் ஒவ்வொரு மனிதனும் அந்த வனாந்தரத்தின் பின்புற அனுபவம் அவனுக்கு கிடைக்கும் வரை ஒருபோதும் செல்லவே கூடாது. எப்படிங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன், நான் போதகன் என்று ஒருவன் சொல்வான் என்றால், மோசேயை போல அவன் அக்னி ஸ்தம்பத்தின் பிம்பங்கள் அவன் மேலே பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் அவனுக்கென்று மோசேயை போல ஒரு அக்னி ஞானஸ்தானத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருக்கவில்லை என்றால் அவன் பிரசங்கம் செய்வதற்கோ போதகராகுவதற்கோ சுவிசேஷராகிறதற்கோ அவனுக்கு தகுதி இல்லை. அவன் ஒரு பொழுதும் செல்லவே கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அப்போ இன்னைக்கு பிரணாமுடைய தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம் இருக்கிறதே, அதற்கு என்ன அடையாளம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய தோல் மேல் இருக்கிற அக்னிஸ்தம்பத்திற்கு என்ன அர்த்தம்? அவர் ஏன் அணிலே வராத இடத்தில் அணிலே சிருஷ்டிக்க பண்ண வேண்டும்? இதற்கு என்ன அர்த்தம் என்று வெளிப்பாடை பெற்று கொள்ளாத ஒரு போதகர் தன் ஜனங்களுக்கு இவர் யார் என்று எப்படி போதிக்க முடியும்? பாருங்கள். அப்போ ஒரு போதகர் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டிருந்தால் தன் விசுவாசிகளுக்கு கர்த்தர் யார் என்பதும், இன்னைக்கு இயேசுகிறிஸ்து வரவேன்னு சொன்னாரே, வந்தாரா இல்லையா என்பதை எப்படியாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும்? போதகரே வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சபையோர் எப்படி பெற்றுக்கொள்வார்கள்? அப்போ போதகர் உங்களுக்கு வெளிப்பாடு சொல்லவில்லை என்றால் வேறொரு வெளிப்பாடு சொல்லுகின்ற பொழுது அது உங்களுக்கு விசுவாசிப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு அவிசுவாசமே பாவம் என்று தேவன் சொல்லுகின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க களத்திற்கு செல்லும் ஒவ்வொரு மனிதனும் அந்த வனாந்தரத்தின் பின்புற அனுபவம் அவனுக்கு கிடைக்கும் வரை ஒருபோதும் செல்லவே கூடாது. அதை உன்னுடைய சிந்தையிலிருந்து எடுத்து போடும்படி எவனாலும் விளக்கம் கொடுக்க முடியாது. அவர்கள் வேத வாக்கியத்தை எவ்வளவாக திரித்து இதையும் அதையும் அல்லது மற்றதையும் கூறினாலும், நீ மட்டும் தேவனை உண்மையான பரிசுத்த ஆவியினால் அக்னி ஞானஸ்தானத்தினால் முகமுகமாய் எப்பொழுதாவது சந்தித்திருந்தால் அதை உன்னுடைய சிந்தையிலிருந்து அழித்து போடும் அளவுக்கு போதுமான தேவ பாடம் படித்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒன்று நடந்தது, நீ அங்கே இருந்தாய். ஒரு மனிதன் அந்த ஸ்தலத்திற்கு வரும்போது ஒருவனாலும் அதை அவனை விட்டு எடுத்து போடும்படி விளக்கம் கூற முடியாது. பாருங்கள். அப்போ இன்றைக்கு தேவனை ஒருவன் காண வேண்டும் என்றால் அவன் அக்னிஸ்தம்பத்தின் கீழாக நிற்க வேண்டியதாக இருக்கிறது. அதைதான் தேவன் பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார், மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். இப்படியாக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆனால் இன்றைக்கோ அப்படி இல்லை. ஏனென்றால் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் அவர்களுக்கென்று ஒரு பைபிள் காலேஜை ஆரம்பித்து கொண்டு, ஆர்சிக்கென்று ஒரு தனி பைபிள் காலேஜ், சிஎஸ்சிக்கென்று ஒரு தனி பைபிள் காலேஜ், பெண்டிகாஸ்டிக்கென்று ஒரு பைபிள் காலேஜ், ஏஜி சபைக்கென்று ஒரு பைபிள் காலேஜ், இப்படியாக ஒவ்வொரு சபை ஸ்தாபனக்கும் தனிப்பட்டு தனது கோட்பாடுகள் நிமித்தமாக ஒரு பைபிள் காலேஜ் வைத்துக்கொண்டு வருடமாக கரண்ட் குஞ்சுகளை, தேவனால் அனுமதிக்கப்படாத ஹைபிரிட் ஆகிய கரண்ட் குஞ்சுகளை வெளியே அனுப்புகின்றார்கள். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ள போதகரோ, தேவன் உலக ஜனங்க சபை ஸ்தாபனம் எல்லாத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்து அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தான் யார் என்பதை காண்பித்து வார்த்தைக்கு அழைக்கிறார். ஆனால் சபை ஸ்தாபனத்தில் இருக்கிற போதகரையோ பாருங்கள், கரண்ட் குஞ்சுகளை போல ஒவ்வொரு சபை ஸ்தாபனத்துக்கும் ஒவ்வொரு பைபிள் காலேஜின் மூலியமாக வருடம் கரண்ட் குஞ்சுகள் பெற்றெடுக்கப்படுகிறது. அப்போ இந்த கரண்ட் குஞ்சுகள் வெளியே வந்த பிறகு அது என்னத்தை போதிக்கும்?
அந்த கரண்ட் குஞ்சு எப்படி பெற்கப்பட்டதோ அதனுடைய போதகத்தை தான் அது போதிக்கிறது. கர்த்தராலே உருவாக்கப்பட்ட, கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட கோழியைப் போல அது பேச முடியாது. அது கரண்ட் குஞ்சாக இருப்பதனாலே அதனுடைய அனுபவத்தை தான், அது எந்த காலேஜ் படிக்கிறதோ அந்த காலேஜுடைய அனுபவத்தை தான் சபை மக்களுக்கு ஒரு போதனையாக போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவனாலே தெரிந்து கொள்கிற ஒரு போதகர் தான் தேவனை பற்றி ஜனங்களுக்கு போதிக்கின்றான். கர்த்தராலே வழிநடத்துகிற ஒருவன் தான் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு போதித்து நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற வழியை அவன் வேத வார்த்தைகளை கொண்டு ஜனங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான். இன்றைக்கு ஜனங்களோ நீங்கள் பார்ப்பீரென்றால் கொத்து கொத்தாக சபை ஸ்தாபனத்திலே கரண்ட் குஞ்சுகளைப் போல கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். வார்த்தை என்று எடுத்து ஒன்று பேசுகின்ற பொழுது அவர்களால் அந்த வார்த்தையை ஜீர்ணிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கரண்ட் கோழி குஞ்சுகள். அதுக்கு ஏற்றாற் போலத்தான் அதுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியுமே தவிர இயற்கையான கோழியைப் போல அவர்களால் எதையுமே உண்ண முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஊருணு பட்டணத்தில் தேவன் அழைத்து கொண்டு வந்து காணாத ஒரு பொருள் மீது விசுவாசம் வைத்தார். தேவன் சொல்றாரு, நான் அழைக்கும் தேசத்துக்கு நீ வா என்று சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாம் தேவன் சொல் தேசத்தை பார்த்ததே கிடையாது. அதுக்கு செல்லக்கூடிய வழி எப்படி இருக்கும் என்று அதை கூட தெரியாதவனாய் தேவன் சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தமாக அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்துக் கொண்டு அவர் நடந்து வருகின்ற பொழுது பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய கிரியைகள் மூலியமாக விசுவாச தகப்பன் என்று தேவனிடத்திலே பெயர் பெற்றான். அவன் செல்லுகிற இடம் எப்படி இருக்கு என்று தெரியவே தெரியாது அவனுக்கு. ஆனால் கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம் அவன் கிரியையின் மூலியமாக, தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலியமாக தேவனே ஆபிரகாமை பார்த்து விசுவாச தகப்பன் என்று தேவனே அறிக்கை விடுகின்றார். அப்படி என்றால் அவர் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்! ஆனால் இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது சொந்த ஜனங்களை பார்த்து நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தாரும் சேப நாட்டு ராணியும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்று நியாயத்தீர்ப்பிலே குற்றம் சுமத்துவார்கள். ஏனென்றால் வந்தவர் யார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. புறஜாதிகளான நினிவே பட்டணத்தாரும் சேப நாட்டு ராணியும் விசுவாசித்தினாலே அவர்கள் அன்றைக்கு மீட்டு கொண்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசம் பட்டதனாலே அவர்கள் இழக்கப்பட்ட பிள்ளைகளாய் நியாயத்தீர்ப்பு நாளிலே நின்று கொண்டிருந்தார்கள். பாருங்கள், 10வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆபிரகாமை போல அவன் இல்லாதவைகளை இருப்பவைகள் போன்று அழைத்தான். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசித்து அவன் தேவனை அவருடைய வார்த்தையின்படியே ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு அதை குறித்தான சபையில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், விசுவாசத்தோடு வருவதற்கு பதிலாக நம்பிக்கையோடு வருகிறோம். விசுவாசம் நேர்மறையானது. விசுவாசத்திற்கு ஊக்கப்படுத்தும்படி எதுவுமே தேவையில்லை. தான் எதை பற்றி பேசுகிறோம் என்பதை விசுவாசம் அறிந்திருக்கும். விசுவாசம் பலமுள்ளது. விசுவாசம் நெஞ்சில் தைரியம் கொண்டது. அது பேசும், மற்றதெல்லாம் வாயை மூடிக்கொள்ளும். உண்மையான தெய்வீக விசுவாசம் பேசும்போது அறிகுறியெல்லாம் பேசக்கூட முடியாது. அது முழு கவனத்தையும் ஈர்த்துவிடும். தான் இங்கே இருக்கிறோம் என்பதை அது அறிந்திருக்கும். அது ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தது. பாருங்கள், அப்போ இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே ஆபிரகாமை போல இருந்த விசுவாசம் ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமான சந்ததிக்குள்ளே இல்லை. அந்த விசுவாசம் இல்லாத படி இருக்கின்ற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கிருக்கிறார், சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கிருக்கின்றார், நினிவே பட்டணத்தாரும் தென்தேசத்து ராஜஸ்திரி ஆகிய சேபா நாட்டு ராணியும் நியாயத்தீர்ப்பு நாளிலே என்னுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எதிராக நின்று கொண்டு குற்றப்படுத்துவாள் என்று இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அப்ப விசுவாசம் இல்லாத கிரியைகள் செத்த கிரியைகள். விசுவாசம் உள்ள கிரியைகள் தான் ஆபிரகாமை போல இலக்கை பெற்றுக்கொள்ளும்.
அவிசுவாசமே பாவம் என்று வேதம் போதிக்கிறது. விசுவாசமே நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அந்த விசுவாசத்தை காண்பினோ என்று தேவன் கேட்கின்றார். ஆனால் முதல் வரிகளை வருகின்ற பொழுது தேவன் ஜனங்களை பார்த்து, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்படி என்றால் தேவன் யோனாவை பற்றி என்ன சொல்ல வந்தார்? யோனாவின் நாட்களில் நடந்த நிகழ்ச்சி என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு கீழிருந்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். அதாவது காலத்தின் அடையாளம். செய்தியின் தலைப்பு காலத்தின் அடையாளம். வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில் இக்காலத்தின் அடையாளம், த சிங் ஆஃப் திஸ் டைம் என்ற செய்தியில் 140வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை வருகின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நினிவே பட்டணத்தாரை பற்றி அவர் இங்கே பேசுகின்றார். யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் யோனாவின் நாட்களிலே நினிவே பட்டணத்தாருக்கு என்ன நடந்தது? அவர்கள் எப்படி யோனாவை ஏற்றுக்கொண்டார்கள்? தேவன் யோனாவை நினிவே பட்டணத்துக்கு அனுப்புகின்ற பொழுது அவர் தர்சுக்கு ஓடிவிட்டார். இருந்த போதிலும் கர்த்தர் கப்பலிலிருந்து அவன் கை காலை கட்டி தூக்கி போட வைத்து அங்கு ஒரு மீனை தேவன் உருவாக்கி சிருஷ்டிக்க பண்ணி யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ள தங்கும்படியாக ஒரு அறையை தேவன் உண்டு பண்ணி 3 நாட்கள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே வைத்து தேவன் வெளியே கொண்டு வருகிறார். எதற்காக தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை மீனின் மூலியமாக தேவன் யோனாவை ஏன் முழுங்க வைத்தார் என்பதை பற்றி நான் செய்திலிருந்து நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். 140வது பேரா முதல் வாசிக்கிறேன். நினிவே ஜனங்கள் மீன் பிடிப்பவர்கள், அவர்கள் வலையை இழுத்து கொண்டிருந்தனர். அவர்கள் மீன் விற்று வணிபம் செய்பவர்கள், அவர்கள் அன்னானிகள், அவர்கள் விக்கிரங்களை வணங்கினர், அவர்களுடைய தெய்வங்களில் ஒன்று. பாருங்கள், மீன் வணிபம் செய்பவர்களாகவும் அவர்கள் அன்னானிகள், அவர்கள் விக்கிரங்களை வணங்கினர், அவருடைய விக்கிரங்களில் தெய்வங்களில் ஒன்று தான் மீனாக இருந்தது. புறஜாதியுடைய நாட்களில் பார்ப்பீர் என்றால் இந்த ஜனங்களுடைய தெய்வமாக ஒரு மனிதனை தான் வணங்கி கொண்டார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம், ராஜாவைத்தான் அவர்கள் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்போ ஜனங்கள் ஒரு மனிதனை வணங்குகின்ற பொழுது அப்போ தேவன் எப்படியாக வர வேண்டும்? ஒரு மனிதனாகத்தான் வர வேண்டும். பார்வன் மன்னன் நீங்கள் பாருங்கள். அதே போல ஆமோஸ் உடைய மன்னனி காலத்தில் பார்ப்பீர் என்றால் ஆமோஸ் கடவுளை வணங்கினார்கள். அதே போல சமரியா பட்டணத்தில் பார்ப்பீர் என்றால் 6 ராஜாக்களை இறந்து போன 5 ராஜாக்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார் என்பதை பற்றி சரித்திரம் போதிக்கிறது. அப்போ ஜனங்களுடைய தெய்வமாக பாருங்கள், ஒரு ராஜா தான் இருந்தார், ஒரு மனிதனாகத்தான் நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு பாருங்கள், அநேக இந்துக்களிலாகட்டும் அநேக ஜனங்கள் ஒரு மனிதனைத்தான் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக இருக்கின்ற பொழுது நினிவே பட்டணத்தார் அந்த இடத்திலே அநேக விக்கிரங்களையும் வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய விக்கிரங்களில் இந்த மீன் ஒரு தெய்வமாக இருந்தது. அமெரிக்காவில் நீங்கள் பார்ப்பீர்கள், அமெரிக்காவில் சாம்பல் நிற கரடியை அவர்கள் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேலும் வாசிக்கிறேன். இங்குள்ள அமெரிக்க இந்தியர்கள் சாம்பல் நிற கரடியை தெய்வமாக வணங்கியிருந்தது போல, அதாவது உர்சஸ் என சொல்லக்கூடிய தெய்வம், இந்த அன்னானி இந்தியர்கள் கிறிஸ்துவர்களாகும் முன்பு இதைத்தான் வணங்கி வந்தனர். அது சக்திக்கு தெய்வமாக இருந்தது. பாருங்கள், அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களும் அன்னானிகளைப் போல இருந்த இந்தியர்களும் கிறிஸ்துவர்கள் ஆவதற்கு முன்பாக இதைத்தான் அவர்கள் ஊர்சஸ் என சொல்லக்கூடிய சாம்பல் நிற கடலிலே தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தனர். அது சக்திக்கு தெய்வமாக இருந்தது. நினிவேயிலும்
திமிங்கிலம் கடல் தெய்வமாக வழிபட்டு வந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் அது கடலின் எஜமானாக இருந்தது. அது எதை வேண்டுமானாலும் விழுங்கக்கூடும். ஏறக்குரிய பகல் வேளையில் அவர்களுடைய தெய்வம் தண்ணீரை விட்டு வெளியே வந்து தன் வாயை திறக்கிறது. தீர்க்கதரிசி அதை விட்டு வெளியே நடந்து கரையை அடைகின்றான். அவன் கூறினதை அவர்கள் நம்பினதில் வியப்பு ஒன்றும் இல்லை. பாருங்கள், அவர்கள் உறுதியாக விசுவாசமும் வைத்தனர். ஏனெனில் செய்தி அளித்த தீர்க்கதரிசி அவர்களுடைய தெய்வத்தின் வாயிலிருந்தே புறப்பட்டு வந்து, மனம் திரும்புங்கள், இல்லாவிட்டால் நினிவே பட்டணம் அழிந்துவிடும் என்று அறை கூவினான். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்களா? தேவன் மீனை சாதாரணமாக யோவானை முழுங்க வைக்க விடவில்லை. அதிலே கர்த்தருடைய சித்தம் அங்கே இருந்தது. அப்போ நினிவே பட்டணத்தார் விக்கிரங்களை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அண்ணாணிகளைப் போல இருந்தார்கள். அந்த விக்கிரங்களில் மீனையும் திமிங்கலத்தையும் அவர்கள் ஒரு தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கடல் சார்ந்த பகுதியாக இருப்பதனாலே இந்த திமிங்கல மீன் எல்லாத்தையும் முழுங்குகிற மீனாக இருப்பதனாலே அந்த மீனுக்கு அவர்கள் பயந்துக்கிட்டு அந்த மீனை அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள். அப்போ இந்த நினிவே பட்டணத்தாருக்கு ஒரு வார்த்தை அனுப்ப வேண்டும் என்றால் தேவன் யோனாவை 3 நாட்கள் அந்த மீனுக்குள்ள வைத்து நீந்த வைத்து அந்த மீனை பாருங்கள், ஜனங்கள் பார்க்கும்படி அந்த மீனின் வாய்க்குள்ளிருந்து யோனா வெளியே வருகின்ற பொழுது, எங்களுடைய தெய்வமே எங்களுக்கு ஒரு மகனை அனுப்பியிருக்கிறது என்று தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டு யோனா மூலியமாக சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளுக்குமே நினிவே பட்டணத்தார் விசுவாசித்தார்கள். அப்போ யோனாவுடைய வார்த்தை கர்த்தர் மூலியமாக வெளிப்படுகின்ற பொழுது நினிவே பட்டணத்தார் தான் பின்பற்றி கொண்டிருந்த தெய்வங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்கு விரும்பம் செய்கிற எல்லா காரியத்தை விட்டுவிட்டு யோனாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அன்றைக்கு அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். நினிவே பட்டணம் அழிக்கப்படவில்லை. பாருங்கள், எப்படிப்பட்ட கிருபை உள்ள தேவனாக இருக்கின்றார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கேட்டார்கள்? அவர்கள் ராஜா தான் வேணும் என்று கேட்டார்கள். எங்களுக்கு தீர்க்கதரிசி வேண்டாம், எங்களுக்கென்று ஒரு ராஜா வேணும், ராஜாவைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று 12 கோத்திரங்களும் கேட்கின்ற பொழுது ராஜா ஒரு மனிதனாக இருந்தார். அதனால் தான் யூத ராஜாவாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒரு மனிதனாக, ஒரு ராஜாவாக, ஒரு மெசியாவாக வர வேண்டியிருந்தது. நினிவே பட்டணத்தார் எப்படியாக ஒரு மீனை கேட்டது போலவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்டார்கள். தேவன் அவர்களுக்கு தீர்க்கதரிசியை கொடுத்தார், தேவனுடைய வாயாகிய தீர்க்கதரிசி கொடுத்திருந்தார். இவர்களோ எங்களுக்கு தீர்க்கதரிசி வேண்டாம், எங்களுக்கு ராஜா தான் வேணும். புறாதி ராஜாக்கள் எப்படிப்பட்ட பலசாக இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட குதிரையில் நடந்து கொண்டு வருகின்றார்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்கின்ற, அதே போல எங்களுக்கு வணங்கும்படியாக ஒரு ராஜா வேணும் என்று கேட்பதனால தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை யூத ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பினார். நினிவே பட்டணத்தாருக்கு மீனை வணங்கி மீனுக்குள்ளிருந்து வெளியே வருகின்ற பொழுது அந்த யோனாவுடைய வார்த்தை கேட்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்பி அன்றைக்கு நினிவே பட்டணம் காக்கப்பட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா என்று கேட்கின்ற பொழுது தேவன் எளிமையாக யூத ராஜாவாக வருகின்றார். ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்படி விசுவாசிக்காம போவதனால தான் தேவன் அவர்களை பார்த்து யோனாவை காட்டிலும் இங்கே பெரியவர் இருக்கின்றார். யோனாவின் நாட்களிலே நினிவே பட்டணத்தார் யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். அதே போல நான் உங்களிடத்தில் யோனாவை காட்டிலும், யோனாவையே படைத்தவர், யோனாக்கு வார்த்தை கொடுத்தவர், யோனாவை 3 நாளில் மீனுக்குள்ள வைத்தவர், மீனை சிருஷ்டிக்க பண்ணி யோனா ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு அறைக்குள் இருப்பான், அதே போல தேவன் மீன் வைத்துக்கொள்ள ஒரு யோனா தங்கும்படியாக அறையை வைத்து வேண்டிய உணவு வைத்து காற்றை வைத்து அந்த பாதுகாத்து கொண்டவர் தான் இங்கே யோனாவிலும் பெரியவராக நான் இருக்கிற சொல்லுகின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்படி விசுவாசிக்காம போகும்போது தான் இந்த நினிவே பட்டணத்தாரே நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு எதிராக நின்று கொண்டு உன்னை குற்ற சுமத்துவார்கள் என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், நினிவே பட்டணத்தார் அன்னைக்கு மனம் திரும்பினார்கள். ஆனால் சொந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, தேவனுக்கு எதிராக நின்று கொண்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தேவன் இந்த வார்த்தையை மத்தியில் அவர் பேசுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே,
இஸ்ரேல் ஜனங்கள் தான் தனக்கென்று ஒரு ராஜாவை கேட்டார்கள். ராஜா வருகின்ற பொழுது ராஜாவை மறுதளித்து விட்டார். ஆனால் புறஜாதியோ மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து, மீன் அவர்கள் வணங்குகிற தெய்வமாக இருப்பதனாலே அந்த மீன் வயிற்றுக்குள்ளிருந்து வாயிலிருந்து வெளியே வந்த யோனாவுடைய வார்த்தை கேட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு புறஜாதியார் யாரு வேணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மனுஷகுமாரன் வர வேண்டும் என்று தான். புறஜாதிக்கு ராஜா இல்லை, மனுஷகுமாரன் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி மெசியாவாக இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், முதல் வரிகள் தேவன் ராஜாவாக வந்தார். சமாரியருக்கு தேவன் மெசியாவாக வெளிப்பட்டார், தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டார். இயேசுதான் மெசியாவாக சமாரியருக்கும், இயேசுதான் பாருங்கள் ராஜாவாக, யூத ராஜாவாக இஸ்ரவேலுக்கும் வெளிப்பட்டார். பாருங்கள், மெசியாவென்றால் தீர்க்கதரிசி, மெசியாவென்றால் இயேசு என்று பொருள்படுகிறது. அப்போ தேவன் ஜனங்கள் எப்படிப்பட்ட தன்னுடைய பாரம்பரியத்தின் மூலமாக